ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சதுர்த்திக்கு தேங்காய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மூடி தேங்காய்க்கு தேவையான அளவு ஒரு சின்ன மண்டை வெல்லம், அதாவது சின்ன மண்டை இவ்வளோ இருக்கும், இந்த சைஸுக்கு இதை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ சட்டி அடுப்பில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை போட்டுப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை தூக்கி போட்டு லைட்டாக தண்ணி விடுவோம். கரையிறதுக்கு விட்டால் போதும், ரொம்ப விட வேண்டாம். அப்புறம் தண்ணியாயிரும். அப்புறம் அதை கெட்டியாக்கிறதுக்குள்ளே அப்புறம் பச்சரிசி மாவுலாம் போட்டால் தான் கெட்டியாகும். இதை நல்லா ஓரளவுக்கு கிண்டி கொடுத்துப்போம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுப்போம். ஏலக்காய் போட்டுட்டு அப்புறம் தேங்காய் போடுவோம். வெல்லம் கரைஞ்ச உடனே தேங்காயை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேவையான அளவு ஏலக்காய் பிச்சு வச்சுருக்கோம். அதை அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. பாகுலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். நல்லா இந்த இது கரைஞ்சா போதும். ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயை தூக்கி அதோட போட்டுக்கலாம். ஒரு கட்டி கரையாமல் இருக்குது, லைட்டாக கரையட்டும். இது வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை. இது கடலைப்பருப்பில் செய்வாங்க. அதை அவிச்சு கடலைப்பருப்பை வேக வச்சு வெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே அடைப்பாங்க. இப்படி இதாகவும் வச்சு அடைக்கலாம். அந்த வெல்லத்தை தட்டியும் அந்த கடலைப்பருப்பை வந்து அதோடு ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை. இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு வச்சாச்சு, கரைஞ்சாச்சு. பாகு பதம்லாம் வேண்டாம், சாதாரணமாக வச்சா போதும். லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதோட நம்ம தேங்காயை ஜாயின் பண்ணிப்போம். தேங்காயை சேர்த்து ஒரு கிண்டிப்போம். ஃபஸ்ட்டு பூரணத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு கிண்டுவோம். நல்லா கிண்டி ஆற வச்சுப்போம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, இது கெட்டியாக வந்து டைம் ஆகும். அப்புறம் உள்ளே அடைக்க முடியாது. அப்புறம் நீர் விடும். ரொம்ப உள்ளே வச்சோடனே, மாவுக்குள்ளே வச்சோடனே நீர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ என்ன செய்கிறோன்னா, நம்ம முதல்ல வெல்லத்துக்கு தண்ணி கம்மியாகவே ஒரு சொட்டு விட்டால் போதும். இதுவே கொஞ்சம் கூடிட்டு தான் நினைக்கேன். கொஞ்சம் இதாகட்டும், கெட்டியாகட்டும். சில சமயம் ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ அதுக்கு மாவை போட்டு கிண்ட வேண்டியிருக்கும் கெட்டியாகிறதுக்கு. இது வந்து ஆறினோன்னே கொஞ்சம் இறுகிடும். கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுப்போம். இதான் கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். பாருங்கள் மக்களே, கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆறினோன்னு நல்லா இது வந்து இறுக ஆரம்பிச்சிடும். ரொம்ப இது பண்ணால் ரொம்ப கெட்டியாயிரும். அப்புறம் அதை உடைக்கவே முடியாது. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இனிமேல் பச்சரிசி மாவு எடுத்து அதை எப்படி இதாகணும்னு பார்ப்போம், கிண்டணும்னு பார்ப்போம். பச்சரிசி மாவுக்கு தண்ணி 1க்கு 2 வச்சுப்போம். எந்த கிளாஸால் அளக்கமோ அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு லைட்டாக உப்பு போட்டு பெரட்டி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸ் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம். அதே மாதிரி டம்ளர், அதே அளவு டம்ளருக்கு இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுப்போம். ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இல்லை, 2 கிளாஸ் தண்ணி விட்றேன். இதில் லைட்டாக உப்பும் எண்ணெயும் போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்போம், பிடிக்காமல் வரும். அது தவிர எப்போவுமே லைட்டாக நம்ம கொழுக்கட்டைக்கு உப்பு போட்டுக்கணும். இனிப்பு கொழுக்கட்டையாக இருந்தாலும் உப்பு போட்டு தான் செய்யணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது கொதித்து வரட்டும். வந்தோடனே இந்த கிளாஸ் மாவு எடுத்து அதோட கைவிடாமல் கிண்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை வந்து அதோட சேர்க்குறோம். பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிப்போம். கொதிக்கட்டும்.
இப்போ சிம் பண்ணிவிட்டு மாவை அதோட சேர்ப்போம். இதை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு கிண்டிட்டோம். அதாவது 1க்கு 2 தண்ணி, எந்த டம்ளரால் மாவு வளர்க்கமோ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு இப்படி உப்பு எண்ணெயெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கிடுவோம் நல்லா. இப்போ ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே கொப்பரையை ரெடி பண்ணுவோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை வந்து எண்ணெயை வச்சு பிடிக்கணும். எண்ணெயை தொட்டு அந்த இது மாதிரி பிடிக்கணும். கப்பு கப்பாக பிடிச்சி அதுக்குள்ளே இதை வைக்கணும். இப்போ இதுவும் வந்து நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆறுனா இறுகிரும். இப்போது நம்ம இட்லி கொப்பரையை ரெடி பண்ணிவிட்டு இது 2 ஆறட்டும். ஃபேனை போட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா கொழுக்கட்டையை வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மாவை இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சாஃப்டாக இருக்கா. இப்போ அதை உருண்டை பிடிச்சி இந்த எண்ணெயை தொட்டு காணரை வந்து இது பண்ணி இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து இதில் அடைச்சிக்கிடுவோம். இதில் அடைச்சி நல்லா மூடிடுவோம். ஒன்று உருண்டை பிடிச்சிப்போம், இல்லாட்டி இப்படி சைடாக வைப்பாங்களே அந்த மாதிரி 2 சைஸாக நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுப்போம். இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால எடுக்க முடியல, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு 11 கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சு சாமிக்கு எடுத்துப்போம். நைவேத்தியத்துக்கு ஒரு 11 கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். பண்ணி எடுத்துப்போம். வேக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொப்பரையிலேருந்து ஆவி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்து பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சு எடுத்துட்டோம். லைட்டாக கொஞ்சம் இதாகிட்டு, ஆனால் பரவாயில்ல, 1-2 வெடிச்சிருந்தது. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.